கைஸ், வெல்கம் டு ரோஷன் ரோஸ்மா கேமிங். இருங்க, இப்போ நான் இந்த ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்கேன் கைஸ். இது லாஜிக்கே இல்லை. இப்போ தானே அந்த சர்வர் இல்லை என் தங்கச்சியோட வேர்ல்டில் ஜாயின் ஆகிறேன். அதுக்குள்ளே நான் எப்படி ட்ராப் ஆகிறேன்? இதான் என்னோடய ஸ்பாயின் பாயிண்ட்டு. இருங்க, என் பெட்டும் இருக்குது. பெட்டு இருங்க. நான் வர பாருங்க. இருங்க, அது என் சிஸ்டர் தானே? ஆமாம் சிஸ்டர். இருங்க, அவளுக்கு எப்படி நெதரைட் ஆர்மர் கிடச்சது கைஸ்? அதுவும் என்சான்ட்மெண்ட்டாக எனக்கு வாயில் கூட வரல. அதையும் எப்படி பண்ணன்னு தெரில. இருங்க, அடிப்போம். என்ன அடிக்கிறா? இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்க. ஜான் சீனா. ஓகே, இப்போ எதுக்கு என்ன அடைச்சி போட்டுக்க தெரில, கடுப்பாக இருக்குது கைஸ். இருங்க, ஸ்வாட் வச்சுருக்கா. ஓ மை காட், பரவாயில்ல, இருந்தாலும் அடிப்பேன் நல்லா. அப்படிதான் கைஸ், இப்படிதான் செத்தாக யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது ஹார்ட் கோர் இல்லை. ஓகே இருங்க, நம்ம இப்போ எஸ்கேப் பண்ணோம். இருங்க, ஷல்கர் பாக்ஸ் இருக்குது. வேறு எதாவது இருக்குங்க? ஓகே, போயிட்டா. வேறு எதுவும் இல்லை. ஷல்கர் பாக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, பேம்பு கைஸ். அவன் நோபு கீழே கவர் பண்ண மறந்துட்டு ஆப்சிடியனை வச்சு. ஓ நோ, அவன் இங்கேயும் பிளாக் பண்ணி வச்சிருக்கா. ஸோ மைண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே வந்து நம்மளை ஒரு வாட்டி அடித்தா போதும் ரீஸ்டார்ட் ஆயிரும் நம்ம மைண்ட் பண்ணுறது. ஸோ இருங்க, இன்விசிபிள் போர்ஷன் இருக்குது, அது தேவையில்லை. நம்ம போட்டில் எஸ்கேப் பண்ணிடலாம் கைஸ். போட்டை என்ன பண்ணலான்னா, அந்த இது இருக்குல்ல, அந்த கேப்பில் வச்சுட்டு நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். அவள் ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணனா போயிடலாம். இருங்க, அவள் பார்க்குறான். அவள் டிஸ்ட்ராக்ட் ஆனோடனே இது பண்ணலாம். அவள் ஆக மாட்டாளே. ஆயிட்டா. ஏன்னா கவு கில் பண்ண போகிறாக்கா? கவு எதுக்கு கீல் பண்ண போகிறேன்னு தெரில. இருங்க, வந்துட்டேன். ஓகே, போட் எடுத்துக்கிறேன் கைஸ். ஏன்னா பக்கத்தில் சி இருக்குது. இவட போட் இருக்காது அதிகபட்சம், நான் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் இப்போ வராளே கைஸ். ஸோ நம்ம ஓடி தான் ஆகணும். இந்த பேர்லேருந்து ரைட்டாக ஷார்ட் கட் எடுத்து ஓடிடலாம். வந்துட்டேன். ஓடு. ஓ ஷீப்பு, தள்ளி போடா. ஓ அடிச்சிட்டா. ஓகே, அடிச்சிட்டா. இருங்க கைஸ், இப்போ எதாவது ஐடியா பண்ணலாம். அங்கே தான் இருக்கா. என்ன அவள் திருப்பியும் வரா? போட்டை உடைக்க வராளா? அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா கைஸ்? அவளை பாருங்க, இது கையில் ஹர்ட்னஸ் போர்ஷன். அது பாருங்கள், ஏதோ போர்ஷன் வச்சுருக்கா. அது ஹர்ட்னஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படியே த்ரோ பண்ணல சொல்லி வாய முடி அடிச்சிட்டா. சரி இருங்க, இப்போ வேறு மொத்தம் தான் பார்க்கணும் எஸ்கேப் ஆகுறதுக்கு. என்ன எப்படி இருந்தாலும் இப்போ நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாது. நான் போட் எடுத்துட்டா. ஸோ இருங்க, ஷல்கர் பாக்ஸை பார்ப்போம். கன் பவுடர் தேவையில்ல. இருங்க, இன்விசிபிள் போர்ஷன், போன் மீல், இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? நல்லா இரு. பேம்பு இருக்குது. பேம்பு க்ரோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஜம்ப் பண்ணி திருப்பி க்ரோ பண்ணி மேலே எஸ்கேப் பண்ணிடுறேன். ஏன்னா ப்ரிசம் ஹைட் அவ்வளோவா இல்லை. எஸ்கேப். இருங்க, அவள் பார்த்துடக்கூடாது. இன்விசிபிள் போர்ஷன் இது பண்ணணும். இருங்க, இது உடச்சிட்டு இன்விசிபிள் போட்டுட்டு அப்படியே மேலே போயிடலாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அவள் பண்ண ட்ராப்பும். அவள் எதுக்கு ஷல்கர் பாக்ஸை உள்ள வைக்கணும்? ஏதாவது ரீசன் இருக்கணுமே, தெரியல. ட்ராப் பண்ணுறேன்னா எதுக்கு கைஸ்? என் லூட்டெல்லாம் எடுத்து வைக்கணும் தானே. இருங்க, போன் மீல் 11 இல்லை 15 11 வந்துருச்சு. கரெக்டாக இருக்குது. வந்து பார்க்குறா. எஸ்கேப். இருங்க கைஸ், ஓகே, செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே ஏதோ இருக்கு. இருங்க, டர்ட் மேப்பில் இந்த மாதிரி பண்ணாது. இருங்க, எலக்ட்ரா கைஸ். எலக்ட்ரா எடுத்தால் எதுவுமே பறந்து போயிடலாம்ல. ஓ மை காட், இது ட்ரிப் லைஃப் மாட்டிக்கிட்டேன். ஓ நோ.